இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரியில் தக்காளி விலை கணிசமாக குறைந்ததால் விவசாயிகள் கவலை. நஷ்டத்தை சரி செய்யும் விதமாக விவசாயிகளுக்கு இழப்பீடு கேட்டு அரசுக்கு கோரிக்கை. பழனி அருகே அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் கருகியது. பதராக மாறியதால் விவசாயிகள் விரக்தி. சாத்தான்குளம் அருகே பயணிகளுக்கு யமனாக காட்சியளிக்கும் பயணிகள் நிழற்குடை. சிதிலமடைந்த நிழற்குடையை இடித்து புதிதாக கட்டித்தர கோரிக்கை. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் நுங்கு விலை அதிகரிப்பு. கடந்த ஆண்டை விட 2 மடங்கு விலை உயர்ந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. கல்லூரி மாணவ மாணவிகளின் பாதுகாப்புக்கு புதிய செயலி அறிமுகம். முதற்கட்டமாக கோவையில் 71 கல்லூரிகளில் போலீசார் நியமனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வெளி மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து அதிகமானதால் தருமபுரியில் தக்காளி விலை கணிசமாக குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, வெள்ளிச்சந்தை, பாப்பாரப்பட்டி, பெல்ராம்பட்டி, சோமனஹள்ளி மற்றும் பேகாரஹள்ளி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உள்ளூரில் தக்காளி பயிரிட்டாலும் கூட வெளி மாநிலங்களில் இருந்து தருமபுரிக்கு தக்காளி வரத்து அதிகமானதால் இங்கிருந்து தக்காளி ஏற்றுமதி குறைந்துள்ளது. அதோடு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சந்தைகளில் 1 கிலோ தக்காளி வெறும் 5 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 15 கிலோ எடையுள்ள ஒரு கூடை தக்காளி வெறும் 70 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர். கடந்த மாதம் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்பொழுது தரைமட்டமான விற்பனையாகி வருவதால் விளைவித்த தக்காளிகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர். போன வருஷம் இதே டைமில் 25 கிலோ கிரேடு 2000 ரூபாய் விற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா கிலோ 5 ரூபாய் கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா வெளி மாநிலத்தில் தக்காளி அதிகம் மகசூல் செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி வெளி மாநிலத்தில் அதிகமாக செய்கிறதுனால வியாபாரிங்க யாரும் இங்கே வர்றதில்ல. காரணம் பார்த்திங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுனால இங்கே விவசாயிங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் சிலர் தக்காளிகளை சாலையோரம் கொட்டியும் ஆடு மாடுகளுக்கு உணவாக வீசியும் வருவதை காண முடிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசின் சார்பில் தக்காளி விலை குறையும் காலங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அதனை வாகனங்களில் விற்பனை செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது இந்த வாகனம் பயனில் இல்லாததாலும் வேளாண் குளிர்சாதன கிடங்கு பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினாலும் தருமபுரியைச் சேர்ந்த தக்காளி பயிரிடும் விவசாயிகள் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். ஓரளவு நியாயமான விலைக்கு விற்பனையானாலும் கூட தங்கள் உற்பத்தி செலவை சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் பயிரிட்ட காய்கறிகள் கணிசமாக குறைந்ததால் தங்கள் வாழ்வாதாரம் எவ்வாறு மேன்மையடையும் என்று தவித்து வரும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஏதும் முன்னேற்பாடுகளை செய்யுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. விளம்பரத்துக்கு தாங்க பச்சை துண்டு போட்டு எல்லா இடத்திலும் விவசாயி மாதிரி கண்ணோட்டத்துக்கு பார்க்குறாங்க. உண்மையான விவசாயி இங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்றது அரசாங்கம் இது பார்க்கணும். உத்து பார்த்தீங்களன்னா இந்த விவசாயிகளோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். இப்படி பார்த்தீங்களன்னா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு இந்த லோக்கல் சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு தக்காளிக்கு ஜூஸ் ஃபேக்ட்ரி கட்டி இந்த விவசாயிகளுக்கு அதில் கொள்முதல் பண்ணால் விவசாயிகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். கஜா புயலின் போது சிதிலமடைந்த வீட்டை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்து 7 ஆண்டுகளாகியும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தின் போது தமிழகம் முழுவதும் கஜா புயல் கோர தாண்டவமாடியது. இதில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியையும் விட்டு வைக்கவில்லை கஜா புயல். கரம்பக்குடி அருகே
மயிலங்கோன்பட்டியைச் சேர்ந்த தர்மராஜா அதிர்ஷ்டலட்சுமி தம்பதியினர் அந்த பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வந்தனர். 2 மகன்கள் 1 மகள் ஆகியோர் உள்ள நிலையில் பெற்றோர் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர். இந்நிலையில் கஜா புயலின் போது தர்மராஜாவின் வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. சிதிலமடைந்த வீடுகளை தமிழக அரசு புனரமைத்தும் அதற்கேற்ற இழப்பீடு வழங்குவதாக கூறப்பட்டு வந்தாலும் இதுவரை தனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார் தர்மராஜ். கஜா புயலும் போது வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுலேருந்து இந்த வீட்டில் இருக்கிறோம். நாங்களும் பல முறை வீடு வேணும் எடுமன்னு கேட்குறோம். இன்னும் வீடு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மழை காலத்துலலாம் ரொம்ப இதாக இருக்குது. வீடு செவரெலாம் இடிஞ்சு விழுகுது அப்போ. நாங்கள் அதையும் சொல்லிட்டோம், ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த தரேங்கிறாங்க வீடு, இன்னும் கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்து நல்ல ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தேவை. எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் இருப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் ஒவ்வொரு முறையும் இதோ கிடைத்துவிடும் என்று அதிகாரிகள் கூறுகிறார்களே தவிர செயல்பாடுகள் என எதுவும் இல்லை என்று குமுறுகின்றனர். புயல் வீசி 7 ஆண்டுகளை கடந்தாலும் இடிந்து போன வீட்டிற்குள் காலம் கழிக்கும் தங்களுக்கு விடியல் கிடைக்காதா என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். பழனி அருகே அறுவடை நேரத்தில் நெற்பயிர்கள் அத்தனையும் பதராக மாறியதால் விரக்தியின் விளிம்பில் உள்ளனர் விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெற்பயிர்களுக்கு வையாபுரி கண்மாய் மூலமாகத்தான் நீர்ப்பாசனம் கிடைத்து வருகிறது. இதில் கரை 10 பாசனத்தின் மூலம் 350 ஏக்கர் நிலங்கள் பயனடைந்து வரும் நிலையில் இந்த பகுதிகளில் ஜோதி மட்டை என்ற வகையைச் சேர்ந்த நெற்பயிர் பயிரிடப்பட்டது. பயிர்கள் அனைத்தும் வளர்ந்து அறுவடைக்கு எட்டும் நிலையில் திடீரென நெல்மணிகள் காய்ந்து போய் பதறாக காட்சியளித்தது. 1 ஏக்கர் நிலத்தில் வெறும் 150 கிலோ நெல் மட்டுமே கிடைக்கும் அவலம் அரங்கேறியது. மீதமுள்ள நெற்பயிர் அத்தனையும் காய்ந்து போனதால் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. விதை, நெல், மருந்து, உரம், கூலி என அனைத்தும் வீணான நிலையில் இந்த அவசர நிலையை புரிந்து கொண்டு தமிழக அரசு இழப்பீடு தொகை வழங்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதை கூலிக்கு ஏக்கருக்கு ஒரு 30,000-35,000 மட்டும் செலவு பண்ணுறோம். செலவு வண்டி இது வரைக்கும் இப்போ அறுக்க போகிற டைம் பார்த்தா வெறும் 3 சலகை 2 சலகை தான் வருது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதில் இவ்வளோ 12 சலகை வர இடத்துல 3 சலகை 4 சலகை வந்தால் எங்கள் வாழ்வாதாரமே பூரா ஒன்றுமெல்லாம் போயிருங்க. இதை அதிகாரிகிட்ட கொண்டு கலெக்டர் மனு நாளையும் கூப்பிட்டு இது விவசாய குறைதுக்கு நாளையில் கொண்டு போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இது வாங்கி நெல் 4 போது சொசைட்டியில் தான் கடன் வாங்கிட்டு நெல் பயிர் கடன் வாங்கி செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த கடனே கட்ட முடியாத நிலைமைக்கு ஆகி போச்சுங்க. சாத்தான்குளம் அருகே பொதுமக்களின் உயிருக்கு யமனாக காட்சியளிக்கும் பேருந்து நிழற்குடையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முதலூர் மெயின் பசாரில் பயணிகள் நிழற்குடை ஒன்று அமைந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த நிழற்குடையானது தற்பொழுது கடும் சேதங்களுக்கு உள்ளாகி எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேற்கூரை பெயர்ந்து சென்ட்ரிங் கம்பிகள் எல்லாம் வெளியில் தெரிந்தவாறு உள்ள நிலையில் மழைக்காலங்களில் பயணிகள் உள்ளே ஒதுங்க முடியாத வகையில் ஒழுகுகிறது. மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிரிலேயே செயல்பட்டு வரும் இந்த நிழற்குடையில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுவதினால் பொதுமக்கள் காயமடைந்து வருகின்றனர். உயிர் பலி நிகழ்வதற்குள் இந்த சிதிலமடைந்த நிழற்குடையை அகற்றிவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டித்தருமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நம்ம கிராமத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் உட்கார்றதுக்கு, முதியோர் உட்கார்றதுக்காக இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த கம்பியெல்லாம் இத்து போய் கீழே விழுற மாதிரி. மழைக்காலங்களில் மழை தண்ணியெல்லாம் ஒழுகுது. அதில் யாருமே உட்கார முடியல. அதனால் இது திடீர்னு இடிந்து தலைமையில் நம்ம யார் மேலே அது விழுந்துச்சுன்னா உயிர் சேதம் ஏற்படும். அதனால் அந்த உயிர் சேதம் வர்றதுக்கு முன்னாடி உடைத்து நல்ல மாதிரி பஸ் ஸ்டாண்டு கட்டி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் போச்சம்பள்ளி பகுதிகளில் நுங்கு விலை அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை வெயிலை கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் இளநீர், பதநீர், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களையும் நுங்கு, தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட போன்றவற்றை நாடி செல்கின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இளநீர், தர்பூசணி, நுங்கு வியாபாரம் களை கட்டியுள்ளது. போச்சம்பள்ளியில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் உள்ள பனங்காட்டூர்,
முதுகாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நுங்கு வியாபாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் நுங்கு விலையும் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 3 நுங்கு 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகரித்து 3 நுங்கு 20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விலை உயர்ந்தாலும் கூட பொதுமக்கள் நுங்குகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். வெப்பத்தை தணிப்பதில் முதன்மை வாய்ந்த இந்த நுங்கில் கால்சியம், பைட்டோ நியூட்ரியன்ஸ் உள்ளிட்ட வைட்டமின்கள் இருப்பதினால் அமோக விற்பனையாகி வருகிறது. கரூரில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. கரூரில் சாலை விதிகளை மதிப்போம், விழிப்புடன் இருப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதனை கரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் மெடல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வரிசையில் வந்து பெற்றுக்கொள்ளவும். மீன்பிடி தடை காலத்தின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மீன்பிடி தடைக்காலம் கொண்டுவரப்பட்டு அந்த இடைப்பட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படும். அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் துவங்கியது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாத காரணத்தால் விசைப்படகு மூலம் செல்லாமல் மீனவர்கள் ஃபைபர் படகில் மட்டுமே மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் பகுதியில் மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்தது. கடந்த 3 நாட்களில் மட்டும் சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் வரையும், விலா மீன், ஊழி மீன், பாறை மீன்கள் கிலோ 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையிலும், கேரை, சூறை, குறுவலை மீன்கள் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. அதே நேரம் வார விடுமுறை நாளான நேற்று விலை அதிகரித்திருந்தாலும் கூட மீன்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். சூளகிரி அருகே பூக்களின் விலை கடும் சரிவை சந்தித்த நிலையில் விரக்தியடைந்த விவசாயிகள் பூக்களை சாலையில் கொட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சூளகிரி, அத்திமுகம், பேரிகை, ராயக்கோட்டை மற்றும் கெலமங்கலம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான பூக்கள் பயிரிடப்படுகின்றது. செண்டுமல்லி, சாமந்தி, பன்னீர் ரோஜா உள்ளிட்டவை பயிரிடப்பட்டு அறுவடையும் செய்யப்பட்டது. இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பூக்கள் ஓசூர், பெங்களூர் போன்ற பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களாக மஞ்சள் நிற செண்டுமல்லி போதிய விற்பனையாகாததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். மேலும் சூளகிரியில் செண்டுமல்லி வரத்து அதிகரித்ததால் பூக்களின் விலை குறைந்தது. இதில் நஷ்டத்தை சமாளிக்க முடியாத விவசாயிகள் விரக்தியில் பூக்களை தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டிச் சென்றனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை வைத்த வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். தனியார் பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள், கார், பைக் போன்றவற்றில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த விதிகளை மீறும் வகையில் வாகன ஓட்டிகள் பலர் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் தங்கள் வாகனங்களில் வைக்கின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரமடை பேருந்து நிலையம் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இதில் ஏர் ஹாரன்கள் வைக்கப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 5000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்ததோடு மீண்டும் இதேபோன்று ஏர் ஹாரன் வைத்தால் சட்ட ரீதியாக வழக்கு தொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லாததால் விவசாயிகளே சேர்ந்து சொந்த செலவில் பாசன வாய்க்காலை தூர்வாரினர். நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள திருமணங்குடியில் சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலம் அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு திருக்குவளை, மீனப்பநல்லூர், மடப்புறம் ஆகிய பகுதிகளில் இருந்து தண்ணீர் சென்று வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது கால்வாய்களில் குப்பைகள் தேங்கி சுத்தம் செய்யாததால் தண்ணீர் தேங்கி விடுகிறது. இதனால் மழைக்காலங்களில் வெற்றம் ஏற்பட்டு பயிர்கள் நீரில் மூழ்குவதாக விவசாயிகள் அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் விரக்தியடைந்த விவசாயிகள் அவர்களாகவே பணம் சேர்த்து பாசன கால்வாயை சுத்தம் செய்தனர். தற்பொழுது தாங்களாகவே சுத்தம் செய்து கொண்டாலும் துறை சார்ந்த அதிகாரிகள் பாசன கால்வாயை பார்வையிட்டு நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது.
ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பரமபத வாசல் கொண்ட இந்த கோவிலில் கடந்த வாரம் சித்திரை மாத பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் 7ஆம் நாளில் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அஷ்டபுஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தெற்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள கருப்பண்ணசாமி கோவிலில் பாலாலயம் நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் விரைவில் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி கருப்பண்ணசாமி ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஐந்து வயதுக்கும் குறைவே ஆன பச்சிளம் குழந்தைகள் கராத்தே பயிற்சி பெற்று 250 கிலோ எடையுள்ள புல்லட் வாகனத்தை கைவிரல்களில் ஏற்றி சாதனை படைத்துள்ளனர். கொட்டாவி விட்டு சோம்பலை முறிக்கும் இந்த கராத்தே கிட்களின் ரியாக்ஷன்களை பார்க்கும்போது இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கு என்ன வேலை என்ற பழமொழியை பலருக்கும் நினைவுக்கு வரலாம். இதற்கு பின் நடக்கப் போவதுதான் டேர்னிங் பாயிண்ட். கோடை விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் பகுதியில் குழந்தைகளுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கராத்தே பயிற்சி பெற்று வரும் நிலையில் ப்ரீகேஜி, எல்கேஜி மற்றும் யூகேஜி பயிலும் சிறுவர்கள் 4 பேர் படைத்த சாதனைதான் இது. 5 வயதுக்கும் குறைவே ஆன குழந்தைகளான ஜெப்லின் ஜோ, குரோஸ்லின் பெனோ, கேசியோன் பெர்லியோனிக் மற்றும் ஜெப்னோ ஆகிய கராத்தே மாணவர்கள் தங்கள் கை விரல்களில் 250 கிலோ எடை கொண்ட ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டை ஏற்றி சாதனை படைத்தனர். இந்த சாதனையை படைத்த மாணவர்களுக்கு பரிசாக தங்க மோதிரம் மற்றும் அவர்களின் உருவத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் போன்றவை வழங்கப்பட்டன. சிறு வயதிலேயே அசுர சாதனை படைத்ததை தொடர்ந்து கராத்தே போட்டிகளில் பல்வேறு விருதுகளை பெறுவதே தங்கள் லட்சியம் என்று கொண்டிருக்கின்றனர் இந்த சிறுவர்கள்.